வணக்கம் நண்பர்களே. எய்ம் ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸ். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட். நம்மளுக்கு என்ன தெரியும்னா ரூட் 4 அது கண்டிப்பாக வேல்யூ தெரியும். ரூட் 4னா 2ன்னு தெரியும். ரூட் 9னா 3ன்னு தெரியும். ரூட் 16னா 4. ரூட் 25னா 5. இப்போ ரூட் ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டிப்பாக நமக்கு நிறையா தெரியும். ஆனால் square root of 20, square root of 40, square root of 70, square root of 10 இந்த ரூட் எடுக்க முடியாத வேல்யூக்கு என்ன ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 99% கிளியராக இருக்கும். இது எப்படி செய்கிறது அப்படின்னா இது எப்படி பிரிச்சுக்கலாம்னா 20 வந்து 16 + 4 அப்படி பிரிச்சுக்கலாமா, ஒரு ஸ்கொயர் ரூட் நம்பர் ப்ளஸ் ரிமைண்டர். அப்போது 16க்கு ரூட் எடுத்தால் 4 ப்ளஸ் இந்த 4 அப்படியே போட்டுக்கோங்க. இதை டபுள் பண்ணுங்கள். டபுள் பண்ணால் என்ன வரும் 8. இப்போது 4 ப்ளஸ் ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கனாக்கா 1 4s are 2 4s are 1/2 equal to 4.5. approximately, not perfect, approximate, nearly 99% கரெக்டான ஆன்சர், நியரபிள் ஆன்சர் தான், அப்ராக்சிமேட்லி ஆன்சர். அதே மாதிரி 40 அப்படின்னா எப்படி பிடிச்சிக்கலாம்னா 36 + 4 இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னாக்க 6 ப்ளஸ் இந்த 4 போடுங்க. 4 இதை டபுள் பண்ணால் 12. 1 4s are 3 4s are. அப்போது 6 + 1/3 6 + 3 3 அப்ராக்சிமேட்லி 6.33. இந்த 1/3 டிவைட் பண்ணிக்கலாங்க 3 3ன்னு வந்துகிட்டே இருக்கும். அது கிளியர் புரிஞ்சதா? 70 எடுத்துட்டீங்க அப்படின்னா 70 பக்கத்தில் எது ஸ்கொயர் 64 வருமா, 64 + 6 64க்கு ரூட் எடுத்தால் 8 ப்ளஸ் 6 இதை டபுள் பண்ணணும் 16. அடுத்து கொடுத்தா 3 2s are 8 2s are. அப்போ 8.3/8 3/8 என்ன வந்திருக்கும் 30/8. பாயிண்ட் படிங்க 30 ஆயிருமா. அப்போ 3 8s are 24 + 6 60. 7 8s are 56. அப்போ 8.37 அப்ராக்சிமேட்லி. இப்போ ரூட் 10 எப்படி எடுக்குவீங்க அப்படின்னா 9 + 1 தானே 10. 9க்கு ரூட் எடுத்தால் 3 ப்ளஸ் இந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க. இதை டபுள் பண்ணுங்க 6. அப்போ 3.1/6 1/6 டிவைட் பண்ணிங்களாக 1 6 are 6, remaining 4 40 6 6 are. approximately 3.16 approximately 3.16. அது கிளியர்? இந்த மாதிரி நீங்கள் செஞ்சணும். அப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் ஸ்கொயர் ரூட் இல்லாத வேலைக்கு அப்ராக்சிமேட்லி தோராயமாக எவ்வளோ கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நீ கண்டுபிடிக்கணும். அது கிளியர் புரிஞ்சதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று பக்கத்தில் ஒரு சம் பார்ப்பேன். இங்கே பாருங்க. இப்போ ஒரு சம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 பக்கத்தில் வச்சுருவான். 106 வச்சுக்கிறோமா. 106 இதை எப்படி பிரிச்சுக்கலாம்னா 100 + 6 அப்படி பிரிச்சுக்கலாம். 100க்கு ரூட்டு 10 ப்ளஸ் இந்த 6 அப்படி போடுக்குங்க. இதை டபுள் பண்ணிங்க அப்படின்னா 20ன்னு அர்த்தம். இப்போ ரெண்டு கேன்சல் பண்ணலாம் 3/10. அப்போ 10 + 3/10 என்னது 0.3 அதானே 0.3. அப்போ ஆன்சர் என்னது 10.3ன்னு அர்த்தம். இப்போ அப்ராக்சிமேட்லி இதனுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து 10.3. அது கிளியர்? இதே இது இன்னும் ரொம்ப ஒரு போடுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு 400 சம்திங் போடுவோம். ஒரு 402 போடுங்க. இதை எப்படி பிரிக்கலாம் 400 + 2. 400க்கு ரூட்டு 20 ப்ளஸ் 2 இதை 20 வந்து டபுள் பண்ணால் 40. இப்போ 20 + 1 2s are 2 2s are 20. அப்போது 1/20 கிடைக்குது. 1/20 டிவைட் பண்ணால் 20.0
0.05. அப்போ அப்ராக்சிமேட்லி 20.05 அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுக்கிற மாதிரி நம்பர் இல்லைனாலுமே நம்மளால் இந்த சம்ஸை செய்ய முடியும். அதனால் இந்த மாதிரி சம்ஸ் செஞ்சு பழகிக்குங்க. கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு, பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆல்சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி எம்பிஏ, எம்சிஏ என்ட்ரன்ஸ், கேட்டு, மேட்டு, டான்செட் இந்த மாதிரி இருக்கீங்களா, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்டிடியூடு யார் பெர்ஃபெக்டாக ட்ரிக்ஸ் கான்செப்டில் ஷார்ட்கட் மெத்தடில் பண்ணுறீங்களோ அவங்க எதையுமே சாதிக்க முடியும். கரெக்டுங்க? நன்றி நண்பர்களே. ஏதாச்சும் உங்கள் கமெண்ட் செக்ஷன் ஏதாச்சும் நீங்கள் சொல்ல விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி. வெற்றி நிச்சயம்.